இன்றைக்கி நம்ம அல்வா ரெசிபி செய்ய போகிறோம். வாழைப்பழ அல்வா ரெசிபி. அதுக்கு தேவையான பழுத்த பழம் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் சர்க்கரை எடுத்திருக்கேன், நெய் எடுத்திருக்கேன். இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம வாழைப்பழ அல்வா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான முந்திரி, திராட்சை எல்லாம் இருக்குது. தேவையான அளவு போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழ அல்வாவுக்கு வாழைப்பழத்தை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கையிலே கூட நம்ம பசைஞ்சு விட்டுக்கலாம். கடாய் வச்சு ஜீராவை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இந்த வாழைப்பழத்தை சர்க்கரை பாகில் ஜீராவில் போட்டு கிண்டிகிட்டு இருக்கேன். இது நல்ல கெட்டியாக வர நெய்யை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நெய் ஊற்றுறதுல தான் இருக்குது இதனுடைய பதம். வாழைப்பழ அல்வாவுக்கு பொடி கொஞ்சம் ஃபுட் கலருக்காக போட்டிருக்கேன். நெய்யை அப்பப்போ ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். சுருள வர்றவங்க இன்னும் நல்லா சுருண்டு வரணும். அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பழ அல்வா சூப்பராக வந்திருக்கு. இப்போ தட்டில் வச்சுக்கலாம். சுவையான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்குது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.